உலகமெல்லாம் பரவி தனது அறிவால் உழைப்பால் உயர்ந்திருக்கும் இனம்தான் நமது தமிழ் இனம். ஜெர்மனியில் நடைபெற்ற மாபெரும் தமிழ் கனவு நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். தமிழ்நாட்டில் முதலீடு செய்யுங்கள், முதலீட்டாளர்களை அழைத்து வாருங்கள். ஜெர்மனி வாழ் தமிழர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு. வேர்களை மறக்காத ஜெர்மனி நாட்டு தமிழ் உறவுகள் அடைந்துள்ள உயரம் கண்டு உள்ளம் பூரித்ததாகவும் மகிழ்ச்சி. தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள 38 சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் சுங்க கட்டணம் உயர்வு. ஒன்றிய பாஜக அரசுக்கு வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் கண்டனம். ஆப்கானிஸ்தானின் நகங்கர் மாகாணத்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். கட்டடங்கள் இடிந்து விழுந்ததில் 9 பேர் உயிரிழப்பு, பலர் படுகாயம். வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை 51 ரூபாய் குறைந்தது. வீட்டு உபயோக சிலிண்டர் விலை குறைக்கப்படாததால் பொதுமக்கள் அதிருப்தி. வாக்காளர் பட்டியல் முறைகேடுக்கு எதிரான ராகுல் காந்தியின் 16 நாட்கள் பேரணி இன்று நிறைவு. பாட்னாவில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு. ராகுலின் பேரணி பீகாரில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்ப்பு. பீகாரில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்புக்கான கால அவகாசத்தை நீட்டிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. பெயரை நீக்க கோரி 2 லட்சம் பேர் விண்ணப்பித்திருந்ததாக வெளியான தகவலால் சர்ச்சை. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நள்ளிரவில் பரவலாக மழை. வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடர் விறுவிறுப்பு. முன்னணி வீரர்கள் அல்கராஸ், பிரிட்ஸ் உள்ளிட்டோர் காலிறுதிக்கு முன்னேற்றம். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் மகளிர் பிரிவில் நம்பர் 1 வீராங்கனை சபலன்கா காலிறுதிக்கு முன்னேற்றம். அமெரிக்காவின் ஜெசிகா பெகுலா காலிறுதிக்கு தகுதி. ஆசிய கோப்பை ஹாக்கி தொடர் போட்டி ஜப்பானை வீழ்த்தி சூப்பர் 4 சுற்று வாய்ப்பை உறுதி செய்தது இந்தியா.